யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் அன்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள். அப்பா கோவப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த கந்தபுராண கதையில கேட்க தொடங்கின பிறகு அப்பாவுக்கு கோபம் வாரது குறைஞ்சு போயிடுச்சு சொல்லி பிள்ளைகளும் பேதனை கோவப்பட மாட்டினேன். அதுதான் கந்தபுராண கதைகள். அப்ப அந்த அடிப்படையில் எனக்குள்ள மாற்றம் வரணும். அந்த நோக்கத்துல இந்திரன் தெளிவாக இருந்தான். பாருங்க, அடுத்தது அவனுடைய தெளிவினுடைய உச்சம், சிவனே ஐயனே உங்களுடைய பாத கமலங்களை தவிர வேறு புகலிடம் கிடையாது. நீங்க தான் அடைக்கலம். இறைவன் சிவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் ஒரே அடைக்கலம், ஒரே சரணாகதி. கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்றால் கடவுள் தான் காப்பாற்றுவார். அப்ப நாங்கள் கடவுளிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். எங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கிறது என்றால், நாங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்றால், நாங்கள் இறைவனிட்ட சரணடைஞ்சது இன்னும் பத்தாது, போதாது. கடவுள் நம்பிக்கை போதாது, கடவுளை நம்பியது போதாது, இன்னும் அதிகரிக்கணும். அவ இறைவனுடைய பாத கமலங்களை சரணடைகிறார். அதுலேயும் அந்த சரணாகதியிலையும் இறைவன் மட்டுமே எனக்கு ஒரே ஒரு கதி என்று சரணடையணும். 10 பேர்கிட்ட போகக்கூடாது. இல்லை, நான் அவர்கிட்ட போனான், அது அவர் சரி வராட்டி இவர்கிட்ட சரி வரும், இவர் சரி வராட்டி அவர்கிட்ட சரி வரும். பிள்ளையார்கிட்ட போனான், பிள்ளையார் சரி வராட்டி சிவன்கிட்டையும் போனான், அப்பர்கிட்ட சிவன் அம்மன்கிட்டையும் போனான், முருகன்கிட்டையும் போனான், ஆஞ்சநேயர்கிட்டையும் போனான், ஐயப்பன்கிட்டையும் போனான் என்றால், இப்போ எல்லா இடம் போறாருன்னா உண்மையாக ஒரே கடவுள் தான். வேற வேற வடிவங்கள், வேற வேற ரூபங்கள், வேற வேற பெயர்கள். அப்போ இது சரி வராட்டி அங்கே போறேன்னா ஒருத்தர்ல கூட முழுமையான நம்பிக்கை இல்லை, அப்போ நடக்காது. பிள்ளையார்கிட்ட போய் கும்பிடுறேன், ரைட், பிள்ளையார் தான் சிவன், சிவன் தான் பிள்ளையார், பிள்ளையார் தான் அம்மன், அம்மன் தான் பிள்ளையார். அந்த ஒரு பக்தி நிலை, நம்பிக்கை வர வேண்டும். அப்போ அந்த ஒருவரை மட்டுமே முழுமையாக நம்பி சரணடைதல், அதான் உண்மையான சரணாகதி. அப்போ இங்கேயும் தெய்வேந்திரன் சிவன்கிட்ட அப்படி சரணடைகிறார். அப்போ இந்த கவலையை சொல்லி உங்கள்கிட்ட தான் நாங்கள் சரணஞ்சு கொண்டு சொல்ல, சிவருமான் சொல்றார், இந்திரா உனக்கு மட்டுமல்ல தேவர்கள் எல்லோருக்கும் சூரபத்மன் இவ்வளவு அநியாயங்களை செய்கிறானே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சூரன் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். இந்திரனுக்கு ஒரு மாறி போயிடுச்சு. என்னடாப்பா, நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் என்று சிவன் சொல்றாரே என்று பார்த்தால், சிவன் சொல்றார், அதாவது எம்மை மதியாத தக்ஷனின் யாகத்துக்கு சென்று என்னை அவமதித்தாய், தக்ஷனுக்கு துணை போனாய், அந்த பாவம்தான் உங்களை இப்படி பற்றி கொண்டு உள்ளது. சிவன் இறைவன் என்னை மதியாத தக்கனுடைய யாகத்துக்கு நீங்கள் எல்லாரும் போனீங்கள். எனக்கு அழைப்புதல் இல்லை, ஆனால் உங்களுக்கு அழைப்புதல் வந்தது. நீங்கள் அதை பெரிய கௌரவமாக நினச்சிக்கொண்டு போயெல்லாம் முன் வரிசையில் இருந்த நீங்கள் போய் பங்கு பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, முன் வரிசையில். அப்போ என்ன மதியாத தக்கனுடைய யாகத்தில் போய் எல்லாரும் நீங்கள் கலந்து கொண்டு செய்த அந்த பாவம் தான் இன்றைக்கு சூரபத்மன் உங்களை துன்புறுத்துகிறார். தீதும் நன்றும் பிறர்தர வாரா கணியன் பூங்குன்றன். அப்ப நான் துன்பத்தை அனுபவிக்கின்றேன் என்றால், எனது இனம் துன்பத்தை அனுபவிக்கிறது என்றால் அதுவும் பார்க்கணும். தனிப்பட்டதில் நான் என்று பார்க்கலாம். ஈழத்தமிழர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் நீண்ட காலமாக. ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களே ஏதோ பிளவிட்டிருக்கின. நான் 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 என்ன விட்டா ஆளே இல்லை இருக்கிறதே பேர் இல்லை. பலவித சவால்கள், சுயநலம் மேலோங்கி இருத்தல், மற்றவை பற்றி சிந்திக்கிறது இல்லை, பொதுநலம் இல்லை, இருக்கு. அப்ப இங்க சூரபத்மன் இந்த துன்பம் நடப்பதற்கு காரணம், இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் தக்கண்ட யாகத்துல பங்கு பற்றினது. அப்படி பார்த்தா அதுக்குரிய தண்டனையாத்தான் இந்த துன்பம் எல்லாம் இங்க நடக்குது என்றால், சூரபத்மனை வச்சு இந்த துன்பத்தை கொடுப்பதும் யார்? இறைவன் தான்.
அவனின்றி அணுவும் அசையாது. அப்ப அவனின்றி அணுவும் அசையாதண்டா அந்த அணுவுக்கு சூரன் விதிவிலக்கா? அணுவுக்கு சூரன் விதிவிலக்கா? சூரன் உட்பட. அதனாலதான் பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் சரியாத்தான் நடக்குது. அது கலியுகமோ சத்திய யுகமோ துவாபர யுகமோ திரேதா யுகமோ, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் எல்லாம் சரியாத்தான் நடக்குது. இதுதான் இந்த உலக மாயை. அப்ப அந்த பின்னணியில இந்திரனுக்கு சிவன் எதை சொன்னோன்னா இந்திரனுக்கு விளங்கிட்டு. இந்திரன் தெய்வேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, கெட்டிக்கார். சிவனே பிழை பொறுத்து அருளுக, நாங்க செய்தது பிழைதான், உங்களை மதியாத தக்கண்ட யாகத்துல நாங்க பங்கு பற்றினது எங்களோட பிழைதான், இப்ப அதுக்கு அந்த பிழைக்கு எங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டுது, பொறுத்து அருளுக, எங்களை மன்னியுங்கள் என்று தெய்வேந்திரன் சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். இப்போ மன்னிப்பு கேட்டோம்னா சிவன் மனம் குளிர்ந்து மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு சொல்றார், தெய்வேந்திரா, சூரபத்மனை என்னால நேரடியா கொல்ல முடியாது. அவன் நம்மை அரிய தவத்தால் ஆட்கொண்டவன், கடும் தவம் செய்தவன் சூரபத்மன். சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை. நீங்க சூரனோட பெரிய கெட்டவன் என்று யோசிச்சா கெட்டவன் தான். ஆனா அவனுடைய தவ வலிமை, மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யற தவம் பயங்கர தவம், கடும் தவம். சிவனே அந்த தவத்தால கவரப்பட்டு தான் வரம் கொடுத்து மாட்டுப்பட்டு போனார். அப்போ அப்படிப்பட்ட தவத்தால என்ன ஆட்கொண்டவன், அவனது மேன்மையான தவத்தால் என்னிடமிருந்து பல வரங்களை பெற்றுள்ளான். அதை பெற்றுத்தான் அசுரகுலத்துக்கு அவன் ஒரே ஒரு சக்கரவர்த்தியா மாறிக்கான். 1008 அண்டங்களுக்கும் அதிபதியானான். எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்றும், எனது அம்சமாக தோன்றும் தேவகுமாரனால் மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கியவன். ஆகவே உங்கள் பொருட்டு எனது அம்சமான புத்திரனை அவதரிக்க செய்து சூரனுடைய ஆணவத்தை அடக்கி அமரர் குலத்தை காத்தருளுவோம் என்று சிவன் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு? தெய்வேந்திரனுக்கு. என்னால நேரடியாக அவனை கொல்ல முடியாது, தேவர்களாலும் கொல்ல முடியாது. எனது அம்சமாக பிறக்கக்கூடிய புத்திரன் தேவகுமாரன், அவனால் தான் சூரனை வதம் செய்ய முடியும், அவனுடைய ஆணவத்தை அடக்க முடியும். ஆகவே அவனை நான் பிறக்க செய்து சூரசம்ஹாரத்தை நடத்தி உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த வரத்தை கொடுத்து விட்டு சிவன் மறைந்து போய்விட்டார். அப்ப இந்த அருள் வாக்கால நல்ல மகிழ்ச்சி தெய்வேந்திரனுக்கு. அந்த அருள்குமரன் அவதரிக்க போகின்ற நன்னாளைக்கான காத்திருந்தான். அதே நேரம் தெய்வேந்திரன் மனதில் ஒரு சின்ன ஒரு சலனம். சரி, ஒரு தேவகுமாரன் பிறக்க போறான், அவன் தான் சூரனை அழிக்க போகிறான், அதோட எங்கட துன்பம் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று ஒரு திருப்தி, சந்தோஷம், சிவனே தோன்றி வரம் கொடுத்த மகிழ்ச்சியோடு இருக்கிற தெய்வேந்திரனுக்கு ஒரு சின்ன ஒரு சலனம் வருது. என்னென்றால், சிவன் குருஸ்தானத்தில் அமர்ந்திருந்து கொண்டு ஒரு யோக நிலையில தட்சிணாமூர்த்தியாக ஞானோபதேசம் செய்கிறார். கண்ணை மூடிக்கொண்டு தான் இருக்கார். ஞானோபதேசம், உலகத்தை பற்றி அவருக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. பார்வதி தேவியோ மேருமலையில சிவனை அடைய வேணும் என்று தவம் இருக்கிறாள். இந்த நிலையில இவர்களுக்கு எப்படி புத்திரன் பிறப்பான்? அவ மேருமலையில தவம் செய்து கொண்டிருக்கிறார் பார்வதி தேவி. சிவன் இங்க ஆலமரத்துக்குலேருந்து தென் திசை நோக்கி ஞான உபதேசத்துல ஞானத்துல யோக நிலையில இருக்கிறார். இவர்களுக்கு எப்படி புத்திரர் பிறப்பார்? இவர்கள் 2 பேரும் எப்படி ஒன்று சேருவது என்று தெய்வேந்திரனுக்கு போரே மனசுக்கு ஒரு சலனை. அப்ப அவன் அதை ஒரு மாதிரி தேற்றி கொண்டு தன் இருப்பிடம் போய் அங்க தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி தான், வியாழ கிரகம், பிரகஸ்பதி வியாழ குரு பகவான், அவர் குரு. இப்போ குருவிட்ட போய் தெய்வேந்திரன் ஆலோசனை கேட்கிறார். அப்ப அதுல ஒன்றென்றால் மனசுல ஏதாவது சஞ்சலம் வந்துட்டுதென்றால் இல்லை சந்தேகம் வந்துட்டுதென்றால் நாங்கள் உடனே யாரை குருவாக நாங்கள் மதிக்கிறோமோ அவரிடம் சென்று ஆலோசனை பெற வேண்டும். ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது மனசுக்குள்ள குழப்பங்களை, சந்தேகங்களை, சஞ்சலங்களை, சலனங்களை உள்ளுக்கு வச்சிருந்தீங்களோ அதுதான் பிறகு டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், இப்போ கொரோனா ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் வர வச்சிரு. உள்ளுக்கு வச்சிருக்க கூடாது, வெளியில விட்டுறணும்.
அப்போ அதுக்கு சந்தேகங்களை சலனங்களை இல்லாமல் செய்பவர் தான் குரு. அப்போ தெய்வேந்திரன் என்ன செய்கிறான், பிருகஸ்பதியாகிய குருவிட்ட போய் இதை பற்றி சொன்னோன்னா அவ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிரம்மதேவன்கிட்ட போவோம், படைத்தல் கடவுள். அவர் என்ன சொல்கிறார் இதுக்கிட்டு பார்ப்போம் என்று சொல்லி. ஏன்னா அவரை படைத்தல் கடவுள், கிரியேஷன். குழந்தை பிறக்கணுமெண்டா அது ஒரு படைப்பு, ப்ரொடக்ஷன். பிரம்மதேவன்கிட்ட போனோடனே பிரம்மதேவன் எழுந்தருளி இருக்கின்ற மனோவதி பட்டணம், பிரம்மதேவன் பட்டணத்துக்கு பேர் மனோவதி. மனோவதி பட்டணத்துக்கு போயினோம். அங்கே போனால் அன்ன வாகனத்தில் நான்முகனும் வெள்ளத்தாமரை பூவில் நாமகள் சரஸ்வதி தேவியும் எழுந்தருளி இருக்கிறோம். அப்போ அங்கே போய் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாடி பணிஞ்சு இந்த விஷயத்தை சொன்ன உடனே சூரபத்மனை சம்ஹாரம் செய்கின்ற அருட்குமரன் அவதரிப்பான் என்று சிவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் சிவபெருமான் கைலாய மலையில் ஞான உபதேசத்தில் யோகத்தில் இருக்கிறார். உமாதேவியார் மேருமலையில் தவம் புரிஞ்சு கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக தவ நிலையில் யோக நிலையில் ஞான நிலையில் இருக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி கேட்ட உடனே பிரம்மன் நான்முகன் சொல்கிறார், உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் சரிதானப்பா, நியாயமான சந்தேகம்தான். அப்போ இதுக்கு தகுந்த மார்க்கம் காண்பதற்கு நாங்கள் விஷ்ணுவிட்ட போவோம், காத்தல் கடவுள். அப்போ இப்போ இந்திரனோட பிருகஸ்பதி குருவும் சேர்ந்து பிரம்மாவும் சேர்ந்து எல்லாரும் எங்கே போயினோம், வைகுண்டத்துக்கு போயினோம். விஷ்ணு பகவான்கிட்ட அங்கே போனால் அங்கே விஷ்ணு பகவான் அனந்த சயனம் கொண்டிருக்கார், பாம்புக்கு மேலே திருப்பால் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அங்கே ஸ்ரீதேவி பூதேவி விஷ்ணு பகவான் பாதக்கமலங்களை பிடிச்சு கொண்டிருக்கணும். அப்போ தெய்வேந்திரன் போய் அங்கேயும் வணங்கி எல்லாம் சொல்லி இதை சொன்ன உடனே விஷ்ணு பகவான் இதை கேட்டு விட்டு சொல்கிறார், அமரர்களே, அசுரனுக்காக அஞ்ச வேண்டாம், தமக்கு பிறக்கப் போகும் அருட்குமரனால் அமரர் குலம் காக்கப்படும் என்று ஈசன் அருளி செய்துள்ளதால் நாம் உறுதியுடன் பயமின்றி இருப்போம். இது விஷ்ணு பகவான் சொல்ற முதல் விஷயம். பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை விஷ்ணு பகவானுக்கு சிவன் மீது. அமரர்களே அஞ்ச வேண்டாம், தான் காத்தல் கடவுள், காக்கிறதுக்கு இது இந்த நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இல்லாட்டி காப்பாற்ற இயலாது. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் காப்பாற்றுவார்கள் எதையும். சரி, அப்ப சொல்லிட்டு சொல்றார், ஈசன் அருளி செய்துள்ளதால் நாம் உறுதியுடன் பயமின்றி இருப்போம். சிவனே சொல்லியிருக்கார் தண்ட வாயால, புத்திரன் பிறப்பான் சூரனை அழிப்பான். சிவனே சொல்லியிருக்கிறபடியால நாங்கள் பயம் இல்லாம உறுதியுடன், சலனம் வந்தால் உறுதி போயிடும், உறுதியுடன் பயம் இல்லாமல் இருப்போம். இதுதான் நம்பிக்கை. ஸ்ரீமத் பகவத்கீதை சொல்கிறது, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாரொருவருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவருக்கு தான் ஞானம் கிடைக்கும். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, ஃபெய்த். நம்பினோர் கைவிடப்படார். தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைப்போம். அப்ப அதை விஷ்ணு பகவான் சொல்லிவிட்டு விஷ்ணு பகவான் மேற்கொண்டு இன்னொரு படி சொல்றார், எதற்கும் ஈசன் ஞான யோகத்தை விடுத்து மோக இன்பத்தில் மூழ்கச் செய்ய உகந்த வழி காண்போம் என்று சொல்லி மன்மதன் முயற்சியால் ஈசன் மீது மலரம்பு எய்து பார்வதி தேவியார் மீது மையல் கொள்ள செய்யலாம் என்று விஷ்ணு பகவான் ஆலோசனையை சொல்றார். சிவன் சொன்னா அது நடக்கும், நாங்கெல்லாம் உறுதியோட பயப்படாம மனம் தளராம நம்பிக்கையோட இருப்போம். இருந்தாலும் சிவன் இப்ப தவத்தில் இருக்கிறபடியா அவற்றை தவத்தை குழப்பக்கூடியால் மன்மதன். மன்மத லீலையை வென்றார் யார் முளரோ. மன்மதன் தான் சரியானால் அவனை கூப்பிட்டு மன்மத பானத்தை சிவன் மேல வீசினால் சிவன் மன்மதத்துக்கு அடிமை ஆவார். இப்ப பார்வதி மீது மையல் வரும், காதல் வரும், பிறகு திருமணம் நடக்கும், பிறகு குழந்தை பிறக்கும். இந்த ஒரு எண்ணத்தை விஷ்ணு பகவான் சொல்றார். விஷ்ணு பகவான் அலங்கார பிரியன், அழகு விஷ்ணு பகவான். அவர் இதை சொன்ன உடனே இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு மன்மதன்கிட்ட நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுப்போம் என்று சொல்லி இருக்கேக்கில் நான்முகன், படைத்தல் கடவுள் பிரம்மாட சகோதரன் தான் மன்மதன், பிரம்மாவுடைய பிரதர் மன்மதன். இப்போ பிரம்மா யார்? படைத்தல் கடவுள். மன்மதனும் படைப்புத்தானே. இப்போ நான்முகன் என்ன செய்கிறார்? தன் சகோதரனை மனசார நினைக்கிறார். உடனே அவர் அங்கே வாரார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா
ஒரு விஷயம் என்னென்றால் தெய்வேந்திரனும் பொறுமையோட இல்லை, நான் அவ்வளவுக்கு துன்பம். சிவன் சொல்லி போட்டார், நம்பி போட்டு பேசாம இரு, நீ என்ன அவசரம், துன்பத்தை தாங்க முடியல. அதான் ப்ரகஸ்பதியை போய் கேட்டு அவரையும் கூட்டிக் கொண்டு பிரம்மதேவன்கிட்ட போய் பிரம்மதேவன் விஷ்ணுகிட்ட போவோம்னு சொல்லி விஷ்ணு பகவான் நம்பிக்கையும் கொடுத்து மன்மதனை கூப்பிடுவோம், அப்பதான் விஷயம் நடக்கும். இன்னொரு விதமா பார்க்க போனா இந்த எல்லா செயற்பாடுகளையும் இறைவன் தான் செய்விக்கிறார். இந்திரண்ட மனதுல சலனம் வர வச்சு சந்தேகம் வர வச்சதும் இறைவன் தான், சிவன் தான். ப்ரகஸ்பதி பிரம்மாட்ட போவோம் என்று சொல்றதும் சிவன் தான். பிரம்மாட்ட போன பிரம்மா விஷ்ணுட்ட போவோம் என்று சொல்றதும் சிவன் தான். விஷ்ணுட்ட போன விஷ்ணு பகவான் மன்மதனை கூப்பிடுவோம், அவர் தான் இதுக்கு சரியான ஆள் என்று சொல்றதும் சிவன் தான். சிவனை குழப்புறதுக்கு சிவனே ஐடியா கொடுக்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் மாயை. எல்லாமே சிவன் தான். பிரம்மாவும் சிவன் தான், விஷ்ணுவும் சிவன் தான், மன்மதனும் சிவன் தான், சிவனும் சிவன் தான், பார்வதியும் சிவன் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ தெரியல. அப்ப அந்த அடிப்படையில் இந்த செயற்பாடு நடக்கும்போது சரி, இப்போ அடுத்த கட்டம் பெறுவோம். இப்போ வந்த உடனே மன்மதன் கரும்புவில் தாங்கி கொண்டு தன் மனைவியாகிய ரதிதேவியோட பிரம்மதேவன் முன்னால தோன்றி பிரம்மனை 2 பேரும் தம்பதியராக வணங்கினார்கள். பிரம்மதேவன் அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அமர்த்தினோடனே மன்மதன் கேட்கிறான் பணிவோட, சகோதரரே, என்னை அழைத்ததன் காரணம் என்னவோ என்று மன்மதன் பிரம்மாட்ட கேட்கிறார். மன்மதா, சூரபத்மனின் கொடுமையால் நாங்கள் எல்லோரும் படுகின்ற வேதனை உனக்கு தெரியும். அவனை அழிக்க தகுந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. அவனை சம்ஹார செய்ய அருட்செல்வனை அவதரிக்க செய்கிறேன் என்று ஈசன் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். ஆனால் சிவன் அப்படி சொல்லி போட்டு அவர் சனகாதி முனிவருக்கு ஞான உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஈசனைத்தான் மணப்பேன் என்று மேருமலையில பார்வதி தேவியும் தவம் செய்து கொண்டிருக்கிறா. ஆகவே உன்னுடைய மன்மத பானம் தான் இந்த 2 பேருக்கும் இணைப்பு பாலமாக அமைய வேண்டும். உனக்கு இது கைவந்த கலைதானே மன்மதா, உனக்கு இது கைவந்த கலைதானே என்று சொல்லி சௌராகி பிரம்மா சொல்றார். சொன்னோடனே இதை கேட்டோடனே அதுக்கு மேலதிகமாக சொல்றார், நாரணனையும் பிருந்தையையும் மயல் கொள்ள செய்தவன் நீ, இந்திரனை அகல்யை மீது மோகிக்க செய்தவன் நீ, இவ்வளவும் எதுக்கு, என்னையே திலோத்தமையிடம் மயங்க வைத்தாய். இந்த மொழி கேட்டு மன்மதன், தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், என்றாலும் ருத்ரர், சிவன் கோவக்கார், ருத்ரன் கோவக்கார், கோவத்தில் நெற்றிக்கண்ணை திறந்தாரோ என் கதை முடிந்து விடுமே, இவற்றையெல்லாம் தாங்கள் அறியாததோ என்று சொல்லி மன்மதன் பிரம்மாட்ட தண்ட ஒரு பயந்த நிலையை சொல்றான். உங்களுக்கு ஒரு சிவனை பற்றி தெரியும், ருத்ரன் கோவக்காரன், நெற்றிக்கண் திறந்தால் நாம் என்ற கதை முடிஞ்சு. இதை கேட்ட உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. மன்மதா, குதர்க்கம் பேச இதுவா நேரம்? என் சொல்லை நீ ஏற்காவிட்டால் நீ வீணாக என்னுடைய சாபத்துக்கு ஆளாவாய். சகோதரனை விரட்ட தொடங்கியாச்சு. நான் சொல்றதை நீ கேட்கணும், இல்லாட்டி என்ற சாபத்துக்கு நீ ஆளாவாய். அப்படி சொன்னோன்னே இப்போ மன்மதனுக்கும் ரதிக்கும் பெரிய ஒரு குழப்பமாக கிடக்கு. ரதிதேவியும் என்னுடைய கணவர், எரிஞ்சு சாம்பலாக போயிடுவார், சிவன் எரிச்சு விட்டுருவார். அப்போ ஒரு குழப்பம் வந்தோன்னே பிரம்ம சாபத்துக்கும் பயப்படினோம். சகோதரண்ட சாபம் பிரம்ம சாபம், பொல்லாத சாபம், பிரம்மாட சாபம். பயப்பட்டு கொண்டிருக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு ரதி ஒரு முடிவுக்கு வாரா. மனைவி, கணவனும் மனைவியும் சேர்ந்து குழம்பி இருக்க மனைவி தான் முடிவுக்கு வருவா. அப்பா இப்படி செய்வோமப்பா. பொதுவாக ஆண்கள் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு நிற்பினோம், இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான். அவ சடியோ புளியோ சொல்லி போடுவா. இப்போ ரதி சொல்றா என்னென்றால், நான் முகண்ட சாபம் ஒரு புறம் இருக்கட்டும், சிவனுக்கு கோபம் வந்தால் நாங்கள் பஸ்மமாவது திண்ணம். பஸ்மம்ண்டா சாம்பல் தான், விபூதி, நீர் ஆயிடுவோம், சாம்பல் ஆயிடுவோம். ஆனால் அது உண்மை. ஆனால் சிவன் நிந்தனைக்கு மட்டும் நாங்கள் ஆளாகக்கூடாது, சிவனை பகைக்கவே கூடாது என்று சொல்லி
ஆகவே நாங்கள் சிவபெருமானிடம் சரணடைவோம். சிவன் இந்தன கூடவே கூடாது, ஆகவே சிவனிடம் சரணடைவோம் என்று சொன்ன உடனே அப்போ மன்மதன் யோசிக்கிறார், சகோதரண்ட நான்முகண்ட கட்டளை என்ன வேண்டுகோள் என்றது, மனைவியின் இந்த போதனை, தேவர்கள் படுற துன்பம், சிவண்ட கோவம், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து மன்மதன் ஒரு முடிவுக்கு வாரார். என்ன முடிவு? இந்த ஈசண்ட கோபத்துக்கு பலியாவது எத்தனையோ மேலானது. நான்முகண்ட கோபத்தால துன்பத்தை அனுபவிப்பதை விட, நான்முகண்ட தண்ட சகோதரன் பிரம்மா அவற்ற கோபத்தால துன்பத்தை அனுபவிப்பதை விட சிவண்ட கோபத்துகளை சாம்பலா போறது எவ்வளவோ மேலானது என்று மன்மதன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், நான் எப்படியும் ஈஸ்வரியையும் சிவனையும் மோக விலைக்குள்ள விழுத்துவேன், மன்மத பானங்களால் விழுத்துவன், அதுக்குரிய முயற்சியை செய்கிறேன் என்று சொல்லி மன்மதன் சொன்ன உடனே பிரம்மாவுடைய ஆணையை சிரமேற்கொண்டேன், எனக்கு வெற்றி கிட்ட வாழ்த்துங்கள், தாம்பூலம் கொடுத்து என்னை தன்யனாக்குங்கள் என்று மன்மதன் வேண்டுகோள் விடுக்கிறார். மன்மதன் மொழியை கேட்டோடனே பிரம்மாவுக்கு சந்தோஷம். தன்னை கழுத்திலேருந்து அந்த நவரத்ன மாலை எல்லாத்தையும் அப்படியே கலட்டி, சகோதரா ஜெய் விஜய் பவ, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து மன்மதன் காலத்தில் அணிவித்தார். திருமால் விஷ்ணு பகவானும் நல்ல மாலையை தண்ட காலத்தில் இருந்த நவரத்ன பதக்கத்தை அணிவித்து நல்லாசி வழங்கினார். தெய்வேந்திரன் கற்பக விருட்சம் தனக்களித்த அணிமணி ஆபரணங்களை மன்மதனுக்கு அணிவித்தனர். இப்படி எல்லாரும் மன்மதனுக்கு ஆபரணங்களை போட்டு கொண்டிருக்கணும், இன்னும் அழகை ஏற்றினான். ஏற்கனவே அழகு இன்னும் அழகு கூட்டப்படுது. இப்படி நடக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விவரணங்கள் எல்லாம் வருது. வந்து மன்மதனுக்கு பெரிய ஒரு உபச்சாரம் அங்கே நடக்குது. தேவர்கள் மகிழ்ச்சியால் மன்மதனேன் ரதியே மலரெல்லாம் தூவி வாழ்த்துகிறார்கள், துதி பாடுகிறார்கள். மன்மதனுக்காக ஒரு நல்ல தேர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அதை தேரை உருவாக்கி கொடுத்து தேரில் தான் மன்மதனை ஏற்றி கொண்டு மலரம்புகள் 500 மலரம்புகளின் வாசனை திக்கட்டும் பரவியது. தேன் சிந்தும் புஷ்பபானங்களை நிரப்பிய அம்புவாளியை தனது முதுகில் கட்டி கொண்டான் மன்மதன். மாமரத்தின் இளம் தளிரை வாளாக இடையில் சொருகி கொண்டான். அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த வசந்த காலம் மாதிரி மன்மதன் எழுந்துற இடத்துல வர்ற மரங்களோட வர்ணனை, அந்த இடத்துல இருக்கிற நல்ல வாசம், அந்த சூழலே ஒரு ரம்மியமான சூழலாக வருது. யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் என்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள். அந்த மன்மதன் என்ன செய்கிறான், சந்தனம் எல்லாம் உடம்பு முழுக்க பூசி ஆபரணங்களாத்தையும் முடித்து கொண்டு நல்ல அழகு திருமகனாக மன்மதன் காணப்பட்டான்.